அப்ப அவங்க கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிரிஞ்சிருவோம்னு சொல்ல முடியுமா? அபியும் சஞ்சுவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம கிட்டயே ஒரு இமேஜினேஷன்ல கதைய சொல்லி நம்மள நம்ப வச்சிருக்காங்க. நாம இங்க தங்க போற இந்த ஒரு நாள்ல அபியும் சஞ்சுவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஆனா அவங்க நம்ம வீட்ல தங்கி இருக்கிறதுக்கான ரீசன் அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக இருந்தா அது நமக்கு ப்ராப்ளம் தானே. அதுக்கு தான் சொல்றேன், துளசியும் தென்றலும் எதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீட்ல தங்கி இருக்காங்கன்னு கண்டுபிடி. இதோ உடனே கண்டுபிடிக்கிறேன். என் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுக்கு முதல்ல உங்க 2 பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேமா. மாப்பிள்ளையும் தங்கச்சியும் லவ் பண்ண காலத்துல இருந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போராடிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் என் போராட்டம் முடிஞ்ச பாடா இல்ல. 3 குரங்குகளும் இங்க நின்னுதான் பேசிக்கிட்டு இருக்குதுங்களா? என்ன பேசுதுங்கன்னு ஒட்டு கேட்போம். நான் ஊருக்கு போகாம எங்க அக்கா கூட இது வரைக்கும் தங்கி இருக்கிறது என் மாப்பிள்ளையும் தங்கச்சி ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என் வேலையை பார்க்க நானே ஊருக்கு போயிடுவேன். எங்க வீட்டில் இருக்க நான் சந்தோஷ் மாப்பிள்ள அக்கா எல்லா மாப்பிள்ளையும் தங்கச்சும் ஒன்று சேரணும்னு துடிக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாம நீங்க 2 பேரும் துடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதாம்மா பெரிய விஷயம். உங்க 2 பேரோட மனசுக்காக தான் நீங்க தங்கச்சி மாப்பிள்ளை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டப்ப நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நாங்க 2 பேரும் இங்க தங்கி இருக்கிறது அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணு சேர்க்கதானே. நானும் ஸ்ரீஜா சொல்லும் போது அவ தேவையில்லாம சந்தேகப்படுறாளோன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதானே தெரியுது ஸ்ரீஜா சந்தேகப்பட்டது சரிதான்னு. அந்த அபியையும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்க்கிற திட்டத்தோட தான் இங்க வந்து தங்கி இருக்கிறாளுங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். நாங்க நாளைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அபியையும் சஞ்சீவியும் கண்டிப்பா ஒண்ணு சேர்த்து வச்சிருவோம். இது நாங்க எங்க ஃப்ரெண்ட் அபிக்காக செய்யறோம். நீங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா எனக்கு அதுவே போதுமா. அண்ணா, சஞ்சீவியா அபிய வெறுக்கிறாருன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. சொல்றேம்மா. என் தங்கச்சி கதையை கேட்டா கல் நெஞ்சு காரணம் கரைஞ்சிருவான். அப்படி இப்படின்னு மேரேஜுக்கு முதல் நாளும் வந்துருச்சு. இங்க பாரு அபி, இந்த கோயில வச்சு இந்த சாமி முன்னாடி நான் சொல்றேன், நாளைக்கு நடக்க போற நம்ம மேரேஜ்ல உங்க அக்காக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நம்ம ஒன்னா பிறந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். அதே மாதிரி மேரேஜ்க்கு அப்புறம் ஒரே வீட்டுல ஒன்னா கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது பெரிய தப்பாக்கா. ஆனா அந்த ஆசையை உன் மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னா அந்த ஆசையை எனக்கு வேண்டாம்க்கா, வேண்டாம். சஞ்சீவை விட்டு கொடுத்துறேன். அப்படி இருந்தும் உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் லவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என் அக்கா மட்டும்தான். அவ கூட உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் இதெல்லாத்தையுமே பண்ண. நீ கோவக்காரன் தான். நான் இவ்வளவு சொல்றேன், நான் சொல்ற எதையுமே மரமண்டையில ஏத்துக்காம சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. நீ ஒரு மோசமான கோவக்காரன் தான். நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா அபி கழுத்துல தாலி கட்ட. கெட்டி மேடம், கெட்டி மேடம். ஒரு வருஷத்து கதைய இந்த கரடி ஒரே மூச்சல சொல்லி முடிச்சிருச்சே.
பொதுவா எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட பிறந்தவங்க அவங்களுக்கு பலமாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா அமைஞ்சிருச்சு. ஆனா அவளோட சொந்த அக்காவே அவளுக்கு எதிரியா அமைஞ்சிட்டாமா. ஆனா தங்கச்சி அவங்க அக்காவை விட்டு கொடுக்கவே இல்லை. தான் அக்கா தான் எல்லாம், மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு அடுத்துதான் நினைச்சா. அவளோட இந்த நினைப்பே அவளுக்கு எதிரியா அமைஞ்சு போச்சு. மாப்பிள்ள தங்கச்சி வெறுக்கிறதுக்கும் அதுதான் காரணமாயிடுச்சு. அனு இறந்ததுக்கு அப்புறமாவது எல்லாம் சரியாயிடும், மாப்பிள்ளையும் தங்கச்சும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுவும் நடக்கல. அந்த ஸ்ரீஜாவும் சிந்துவும் சேர்ந்துக்கிட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதையே தன்னோட லட்சியமா வச்சுட்டு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. கெடுக்காம விடுவோம் அடினாங்க, கண்டிப்பா கெடுப்போம். என் தங்கச்சி வாழ்க்கையில நடந்த ஒரே நல்ல விஷயம் எங்க அக்கா மட்டும்தான். எல்லா மருமகளுக்கும் அமையிற மாதிரி மோசமான அத்தையா எங்க அக்கா அமையல. பாசமான அம்மாவா என் தங்கச்சிக்கு அமைஞ்சிட்டாங்க. அது ஒண்ணுதான் எனக்குள்ள இருக்கிற நிம்மதி. இவ்ளோ கஷ்டங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு எங்க கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அபி சஞ்சீவ் கூட எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதே லைஃப அபி சஞ்சீவ் கூட வாழணும். நாம அவளை வாழ வைக்கணும். கரெக்டா சொன்னமா, நாம அவங்கள வாழ வைக்கணும். அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா அந்த பழனிமலை முருகனுக்கு நடந்தே வந்து மொட்டை போறதா வேண்டிக்கிட்டம்மா. மொட்டை தானே, அதுக்கு நீ ஏண்டா பழனி வரைக்கும் போகணும்? இரு, நானே அடிச்சு விடுறேன். கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், எனக்கு அட்ரஸ் சரியா தெரியல. சரி, நான் லொகேஷனை ஷேர் பண்றேன். அண்ணா, ஆகாஷ் வராருண்ணா. அவரு நமக்கு ஹெல்ப் பண்ணதா வராரு. வாங்க போலாம். ஐயோ, 3 பேரும் வராங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த பக்கெட்டை தலையில கோத்துக்கிட்டு ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். ஐயோ, அவசரப்பட்டு குப்பை பக்கெட்டை தலையில கோத்துட்டேனே, தலை ஃபுல்லா குப்பை ஆயிடுச்சே. நல்ல வேலை என் மேக்கப் ஒண்ணும் ஆவல. சரிமா. சிந்து தலையில பக்கெட்டை கவுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓ, உணவு பார்க்க வந்திருக்கா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன பண்றது? இவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே. யாரா அது நடபாதையில கட்டைய போட்டது? காளி பையன் என்ன கட்டியால அடிச்சு என் மூஞ்சி ஃபுல்லா குப்பையாக்கிட்டானே. என் மேக்கப் எல்லாம் போச்சு. இந்த துளசியும் தென்றனும் அபியையும் சஞ்சீவியும் சேர்த்து வைக்கதான் இங்க தங்கி இருக்காங்கிற மேட்டரை உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். டிஃபன் சாப்பிடுவாமா? இல்ல, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிடுங்க. நீ சாப்பிடலையா? அப்புறமா சாப்பிடுறாங்க. வாடா. சீதாம்மா, இவன் தான் விஸ்வா, என்னோட மாமா பையன். வணக்கம். வணக்கம்ப்பா. அவ அபி, என்னோட ஸ்கூல் மேட். சொல்லிருக்கு. ஹாய். ஹாய். இவரு காளி அண்ணன். ஹலோ. வணக்கம் தம்பி. இவ தென்றல், என்னோட ஸ்கூல் மேட். ஓ, ஹாய். ஹாய். ஏமா, இதுதான் அந்த சொல்லாத. இவருதான் என்னோட மாமா பையன். ஓ, அதான் வெக்கமா? அண்ணன், பையன் எப்படி இருக்கான்? நல்லா கசக்கி போட்ட கர்ச்சி மாதிரி இருக்கான். என்ன சொன்னீங்க? சும்மா சொன்னம்மா.
ஆள் நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு. தென்றல் சொன்ன ஏரியா இதானே? சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், நீ சொன்ன அட்ரஸ்க்கு நான் வந்துட்டேன். எந்த வீடுன்னு தெரியல. ஓ, வந்துட்டீங்களா? இருங்க. இது வந்துங்க. ஹலோ. ஸ்ரீஜா, மா, என்ன இது கோலம்? ஏன் குப்பையை தூக்கி தலையில போட்டு வச்சிருக்க? என்ன கிண்டல் பண்ணாதடி. நானாவே குப்பையை தூக்கி தலையில போட்டுக்கிறதுக்கு நானே லூசா? என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? அபி சஞ்சீவ் கூட எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதே லைஃப் அபி சஞ்சீவ் கூட வாழணும். நாம அவளை வாழ வைக்கணும். கரெக்டா சொன்னமா, நாம அவங்கள வாழ வைக்கணும். நீ சந்தேகப்பட்டது சரிதான் ஸ்ரீஜா. அந்த துளசியும் தென்றலும் இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுக்கு ரீசனே அபியையும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான். அதுவும் இன்னைக்குள்ள 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறாங்களா? அத கேட்கும் போது எனக்கு ஆசிட் எடுத்து குடிச்ச மாதிரி என் வயிறு எரிஞ்சது தெரியுமா உனக்கு? நாளுக்கு நாள் அபிக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுது ஸ்ரீஜா. எனக்கு என்னமோ அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு பயமா இருக்குடி. துளசி தென்றல் இல்லமா, அபி சஞ்சீவ சேர்த்து வைக்கிறதுக்கு அபிக்கு சப்போர்ட்டா இந்த ஊரே நின்னாலும் அத்தனை பேரையும் நான் எதிர்த்து அபியும் சஞ்சீவையும் பிரிப்பேன். ஊர் எதிர்த்தா பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஊரோட சேர்ந்து பேயும் எதிர்க்குதே. ஒவ்வொரு நாளும் இருட்டும் போது உயிரை கையில புடிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஸ்ரீஜா கிட்ட அனுபவ பத்தி சொன்னா ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம அமைதியா இருந்துருவோம். மா மா, நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். சரிடி. இந்தாங்க. வாங்க. சீதம்மா, நான் சொன்னேனே, என் உட்பி ஆகாஷ். வணக்கம். வணக்கம் தம்பி. எங்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது. அப்படியாப்பா? வாப்பா வா. ஹலோ ஆண்டி. ஆகாஷ், அது சீதா அம்மா, அபியோட அத்தை. இவர் அபியோட மாமா. ஹலோ அங்கிள். தென்றல், எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த வீடே உன் ஃப்ரெண்ட்ஸுங்களால நிறைஞ்சு களை கட்ட போகுது. உங்களால இந்த வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் போற மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. என்ன கூத்து நடக்குது ஸ்ரீஜா? இங்க புதுசா எவனவனா வந்துட்டு இருக்கா? உண்மை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென்றல். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் இங்க தங்கிட்டு தான் போகணும். அது வந்து ஆண்டி, என்ன தம்பி, இங்க தங்குறீங்கல்ல? நீங்க சொன்னா சரிதான் ஆண்டி. ஓ தென்றல், அவர் உள்ள கூட்டிட்டு போ. வாப்பா. ஆகாஷ், நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அவதான் அபி. ஹாய். ஹாய். இது துளசி. ஹாய். ஹாய் துளசி. நாங்க 3 பேரும் ஸ்கூல் மேட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. அப்படியா? இவரு விஸ்வா, துளசியோட மாமா பையன். ஹாய் ப்ரோ. ஹாய்.
அபி சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ் ரூம்ல இருக்காரு. அபி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுமா. சரிங்க அத்தை. தென்றல், நீங்க எல்லாரும் கெஸ்ட் ரூம் போய் பேசிட்டு இருங்க, நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். போங்க. வாங்க மேல போலாம். ஏய் வாடி. ஸ்ரீஜா, என்னடி இவங்களும் தங்க போறாங்களா? இந்த சீதாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. போற வரவங்க எல்லாம் தங்கறதுக்கு இந்த வீடு என்ன சத்திரமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எனக்கு புரியுதுமா. அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக கூட்டம் சேர்க்கறாங்க. என்ன கூட்டம் சேர்த்தாலும் இவங்க எல்லாரையும் நான் ஒரே ஆள நின்னு சமாளிப்பேன். நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் அந்த அபியும் சஞ்சீவும் என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது. நான் விடவும் மாட்டேன். தென்றல், திடீர்னு ஃபோன் பண்ணி நான் என் ஃப்ரெண்ட் அபி வீட்ல இருக்கேன், உடனே கிளம்பி வான்னு சொன்னேன். இங்க வந்து பார்த்தா இன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்கேயே ஸ்டே பண்ணணும்னு சொல்றாங்க. நீயும் அதுக்கு ஒத்துக்க சொல்ற. என்னதான் நடக்குதுங்க? ஆமா துளசி, எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷயம் என்னன்னு எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண. அது வந்து துளசி இரு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்னு அபி எங்க கிட்ட போய் சொன்னான். அவளும் சந்தோஷமா தான் இருக்கான்னு நாங்களும் நினைச்சோம். அதான் சீதாம்மா எங்களை இங்க தங்கணும்னு சொல்லும் போது மறக்காம நாங்களும் ஒத்துக்கிட்டோம். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்குள்ள அபியும் சஞ்சீவியும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். அபியையும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்த்து வைக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லையே, தத்தி ஸ்மார்ட்டா பேசுறா. ஆனா ஒரு சந்தேகம், டிவோர்ஸ் கொடுக்கற அளவுக்கு அபிக்கும் சஞ்சீவுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் உங்களுக்கு அது அப்புறமா டீடைலா சொல்றேன். சரி, நாங்க இப்ப என்ன பண்ணணும்? அபியும் சஞ்சீவியும் இன்னைக்குள்ள ஒண்ணு சேர்த்து வைக்க பிளான் இருந்தா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம போடுற பிளானுக்கு காளி என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சரி, நம்ம யோசிப்போம். சரி, நீங்களாம் இருங்க, நான் அதோ வந்துடுறேன். ஏய், எங்கடி போற? இல்ல, நான் உடனே கிளம்பிடுவோம்னு நினைச்சுதான் அபி வீட்டுக்கு வந்தேன். இப்போ இன்னைக்கு ஃபுல்லா இங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சா, அதான் எங்க வீட்டுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, இரு வந்து. சொல்லுமா துளசி. அண்ணே, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் வேற எங்கம்மா இருக்க போறேன்? ஐயா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ஏன், என்னம்மா விஷயம்? அண்ணே, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அட சொல்லுமா, என்ன உதவி இந்த அண்ணன் உனக்கு செய்யணும்? நான் இங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அபி வீட்டுக்கு வந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நாங்க ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அவங்க வீட்லயே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படியாமா? நல்லா தங்கி பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு வாமா. சரி, இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ அண்ணே, நான் முழுசா சொல்றதுக்குள்ள ஏன் இப்படி குறுக்க பேசுறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ வாழ்க்கையில இன்னைக்கு முக்கியமான நாள். கூட இருந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா இதெல்லாம் செஞ்சு தாண்டா ஆகணும். ஆஃப் கோர்ஸ். அண்ணே, சொல்ல வரத கொஞ்சம் முழுசாதான் சொல்ல விடுங்களேன். சரிமா சரிமா, நீ சொல்லுமா. இன்னைக்கு நைட் என்னால அங்க வர முடியாது. ஆனா இது பைரவி அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். சோ உங்களுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சு போச்சுமா. நீ வரலங்கிறத பைரவி அம்மாக்கு தெரியாம நான் மேட்ச் பண்ணணும், அவ்வளவுதானே? கரெக்ட். நான் இங்க தங்குறது இந்த லக்ஷ்மிக்கு தெரிஞ்சிட்டா போதும். ஏதாவது பண்ணி அத்தை கிட்ட போட்டு கொடுத்து என்ன மாட்டி விட பாப்பா. நீங்க தானே இதை எப்படியாவது சமாளிக்கணும். நாங்க இருக்கிற மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி சமாளிங்க. என்னது செட்டப்பா? ஓ, கமிஷனர் வீட்லயே திருட்டுத்தனம் பண்ண சொல்ற? தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா?
சென்டிமெண்டா அடிக்கிறியம்மா. எவ்வளவோ செஞ்சிட்டோம், இத செய்ய மாட்டோமா? டேக் இட் ஈஸி துளஸ். நீ கவலையே படாம உன் ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்ணு. நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்னென்ன பண்ண போறீங்க? என் பேரு மாயக்கண்ணன். எனக்கு தெரியாத மாயமா மந்திரமா சூதா? பில்டப் எல்லாம் பெருசாதான் இருக்கு, சொதப்பிட மாட்டீங்களே. கிரேட் இன்சல்ட் இது. என்னோட திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நான் இந்நேரம் சிபிஐல இருந்திருக்க வேண்டியவன். ஏதோ அதிர்ஷ்ட தேவதை ஜஸ்ட் மிஸ் பண்ணதுனால நான் இங்க கான்ஸ்டபிளா இருக்கேன். போதும்னு என்னால முடியல. சரிம்மா, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். இப்போ இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கொரோனாவே காரணமா வச்சு நான் லட்சுமியை பாத்துக்கிறேன். சரி, ஏதாவது பண்ணி நான் மாட்டிக்காம பாத்துக்கிட்டா போதும். நான் வச்சிடுறேன். பாய்ண்ணே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இறுதியில் என் மண்டை உடையட்டுமே. சொல்லுடி தென்றல், அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. ஏன் இவ்வளவு நேரம்? கோயில்ல கூட்டமா? கூட்டம்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற விஷயம். என்னடி விஷயம்? அம்மா, என் ஃப்ரெண்ட் அபிய நான் கோவில்ல பார்த்தேன். அபியா? யார் அது? நான் 5th படிக்கும் போது என் கூட படிச்சாங்களே, ட்வின்ஸ். நீங்க கூட அவங்கள ஸ்கூல்ல பார்த்து பேசிருக்கீங்க. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்குமேமா? ஆமா, அபி அவங்க அப்பா கூட ஈபில வேலை பார்த்தாரு. அவங்க அம்மா பேரு தேவான. ஆமா ஆமா, கரெக்டா சொன்ன. அவளேதான். தென்றல், அபி அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சுடி. அபி ரொம்ப நல்ல பொண்ணுல, அவங்க அப்பா அம்மா மேல பாசமா இருக்கிற பொண்ணு. இப்ப எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்காமா. ஏண்டி தென்றல், அபிக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். அம்மா, அபி கூட துளசியும் நான் கோவில்ல பார்த்தேன். துளசியா? அது யாரு? ஆமாமா, துளசி. அவளும் 5thல என் கூட படிச்சவதான். ஆமா மாமா, அந்த எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்குமே, அந்த பொண்ணா? ஆமாமா, அவளேதான். இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியா? அபி எங்க 2 பேரையும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா. சரி சரின்னு நானும் துளசியும் அபி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓ, அதான் நீ இப்ப வரதுக்கு லேட் ஆகுதா? சரிடி, நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேருன. அம்மா, இங்க அபிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னடி பிரச்சனை? அது இப்படி போன்ல எல்லாம் சொல்ல முடியாதுமா. அது ரொம்ப பெரிய விஷயம், நான் நேர்லயே வந்து சொல்றேன். அபி கூட நானும் துளசியும் இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறோம். மா, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல தென்றல், நீ நிச்சயமான பொண்ணு, வெளியில எல்லாம் தங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியுமா, ஆனா வேற வழி இல்ல. ப்ளீஸ்மா. இத பாருடி, எனக்கு புரியுது. நீ அபி வீட்டுல தங்கின விஷயம் ஆண்டாளம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் ஏற்கனவே பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். ஆகாஷ் இப்ப என் கூட தான் இருக்காரு. அபி வீட்டுல நாங்க 2 பேரும் தங்கிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறோம். மாப்பிள்ளையும் அபி வீட்டுல உன் கூட தான் இருக்காரா? அப்ப சரி, அப்ப சரி. சரிம்மா. சரிடி, இத பாரு, அங்க தங்கிட்டு நாளை காலையில பொழுதோட வீடு வந்து சேரணும், சரியா? இங்க பாரு, அபி கிட்ட நான் அவளை விசாரிச்சேன்னு சொல்லு. அபியும் வீட்டுக்காரையும் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டு வா. சரிம்மா. துளசியும் நான் விசாரிச்சேன்னு சொல்லு, அவளையும் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. நான் வச்சிடுறேன்.
ஸ்ரீஜா யோசிச்சுக்கிட்டே இருக்க? அபியும் சஞ்சீவும் சேராம இருக்க எப்படி தடுக்கிறதுன்னு ஏதாவது ஐடியா சொல்ல. தடுக்கலாம். அபியையும் சஞ்சீவையும் சேர விடாம தடுக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பிளான் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ, ஸ்ரீஜா யோசிக்கிறத பார்த்தா மறுபடியும் என்ன ஸ்பை வேலை கண்டுடுவா போல இருக்கே. ஏற்கனவே போனதுக்கே என் தலையில குப்பை பக்கெட்ட கவுத்திட்டு அந்த காளி பையன் இன்னொரு வாட்டி போன மறுபடியும் என் தலையில எதை கவுப்பானோ அது நினைச்சாலே பயமா இருக்கு. ரொம்ப பயப்படாத, நான் மறுபடியும் உன்னை அனுப்ப மாட்டேன். என்ன இது கரெக்டா சொல்றா? நம்ம மைண்ட் வாய்ஸ் வெளியில கேக்குதோ? மா, நான் சொல்றபடி நீ செஞ்சனா அவங்க என்ன பிளான் போட்டாலும் நமக்கு தெரிஞ்சிரும். என்ன ஸ்ரீஜா பண்ணணும்? என்ன ஸ்ரீஜா இது? குளிருக்கு காதுல வைக்கிற பஞ்சு மாதிரி இருக்கு. மோ, இது மைக்ரோ பட். அப்படின்னா இது ஒரு மைக்குமா. இத கொண்டு போய் கெஸ்ட் ரூம்ல யாருக்கும் தெரியாம வச்சுட்டு வந்துட்டீனா அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட் ரூம்ல அந்த தென்றல் துளசி குரூப் என்ன பேசினாலும் அத நான் இங்க இருந்தே என் போன்ல ஒட்டு கேட்க முடியும். அப்படியா ஸ்ரீஜா? குடு. இத்தனோண்டு பஞ்சு இவ்வளவு பெரிய வேலை செய்யுமா? இரு, உடனே போய் வச்சுட்டு வந்துடுறேன். மாட்டிக்காம பண்ணு. மாட்டிக்காமலா? இந்த சிந்தாமணிய என்ன நினைச்ச? நான் போய் பண்ற வேலைய பார்த்து நீ ஏன் என்ன பாராட்டுவ பாரு. சரி சரி போ. வா அபி, இந்தாங்க எல்லாரும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டா நைட் வரைக்கும் ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நான் வேலையை முடிக்கலன்னா அத்தை தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? வேண்டாம்ல. பரவாயில்ல அபி, நீ போய் வேலையை முடிச்சிட்டு வா. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இது அப்புறம் இந்த போட்டோ. உள்ள வரலாமா? நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, இது கெஸ்ட் ரூம். நாங்க யாரும் அதிகமா இதை யூஸ் பண்ண மாட்டோம். ரூம் ஸ்ப்ரே அடிச்சிட்டு போயிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இந்த ரூம் நல்லாதான் இருக்கு. துளசி, அவங்க தான் அடிச்சிட்டு போன ஆசைப்படுறாங்களே, அடிச்சிட்டு போட்டுமே, நீங்க அடிச்சுக்கோங்க. அப்படி சொல்லுங்க தம்பி, ஸ்ப்ரே மட்டும் அடிச்சிட்டு போயிடுறேன். கேன பையன், நான் சொன்னது அப்படியே நம்பிட்டான். இதை எங்க வைக்கிறது? ஐயோ, என்ன பாக்குறாளே, என்ன பண்றது? பார்த்தாடிங்க. நான் பார்த்துதான் தம்பி அடிக்கிறேன். சாரி. சரி போங்க. ஐயோ, இவளுங்க வேற பாக்குறாளுங்களே. இப்ப என்ன பண்றது? இதுல வைக்கலாமா? வேண்டாம். அதுதான் சரியான இடம். இப்ப என்ன பண்ணலாம்? இவளுங்களை திசை திருப்பணுமே. பேசாம இதை கீழே போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். எங்க பார்த்து ஸ்ப்ரே அடிக்க மாட்டீங்களா? பொம்மை உடைஞ்சிருச்சு பாருங்க. கை தவறி விழுந்துருச்சு. கொஞ்சம் நீங்க எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணிடுறீங்களா?
என்னடி இப்படி உடைஞ்சிருச்சு? என்கிட்ட வேணா கொடுங்க, நான் டஸ்ட்பின்ல போட்டுடுறேன். இந்தாங்க. பயங்கர நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்காங்க. இவங்க ரூம்க்கு வந்தது ரூம் ஸ்ப்ரே அடிக்கலாம் இல்ல, கன்ஃபார்மா வேற எதுக்கோ தான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவங்கள பார்த்தாலும் அவ்வளவு வர்த்தான ஆளா தெரியல. நீ ஃப்ரீயா விடு. நம்ம அபியும் சஞ்சீவியும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிப்போம். ஸ்ரீஜா, மா பர்த்டே வச்சிட்டியா? வர்க்கா யார்கிட்ட கொடுத்த? இந்த சிந்தாமணியா கொக்கா? பர்த்டே எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வச்சுட்டேன்டி. சூப்பர்மா. இரு, வேலை செய்தானே செக் பண்ணிக்கிறேன். ஏய், எனக்கு ஒண்ணு குடுறி, நானும் கேக்குறேன். ஏய், என்னடி ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது? மா இன்னும் பட் கனெக்ட் ஆகலமா, இருமா. மா கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன ஸ்ரீஜா அமைதியா இருக்கு? மா இரு. ச்சே, எவ்ளோ யோசிச்சாலும் ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குது. எனக்கும் தான் துளசி, ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. இன்னும் அவங்க ஐடியாவே யோசிக்கலையா? இனி அதுங்க எப்போ யோசிச்சு எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க? இவங்களை போய் பெருசா நினைச்சிட்டோமே. சரி, நீங்க என்ன ஐடியா வேணாலும் போடுங்க, அந்த ஐடியாவை நான் ஈஸியா பிரேக் பண்ணி காட்டுறேன். செம்ம ஐடியா ஸ்ரீஜா. இதே மாதிரி ஒண்ணு தூக்கி சஞ்சீவ் ரூம்ல வச்சிடலாமா? இவையே இப்படி முறைக்கிறா, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ? அபியும் சஞ்சீவியும் எப்படி சேர்த்து வைக்கிறது? எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு ஐடியா கூட தோண மாட்டேங்குது. எனக்கும் தாண்டி. என்ன ப்ரோ ஆச்சு? உடம்பு சரியில்லை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. இப்போ ஒருத்தங்க ரூம்ல ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு வந்து அடிச்சுட்டு போனாங்கல்ல, அவங்க பண்ண வேலைதான். ஆகாஷ், ஓகேவா? ஐம் ஓகே தண்டல். ஏதோ ஒரு லோக்கல் பிராண்ட் போல இருக்கு. எவனோ 80% டிஸ்கவுண்ட் சொல்லி இவங்க தலையில கட்டியிருப்பான் போல இருக்கு. இவங்களும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்மெல் பண்ணாலே ஒரு மாதிரி தலைக்குள்ள ஏறி தலை சுத்துது ப்ரோ. நல்ல பிராண்ட் தான் ஸ்ரீஜா. 20 ரூபாய்க்கு 4 சென்ட்னு நம்ம தெருல தான் வித்துட்டு போனா. அவகிட்ட தாண்டி வாங்கினேன். ஏதாவது ஐடியா சொல்லுங்க. என்ன பண்றது? திடீர்னு யோசிச்ச ஐடியா வர மாட்டேங்குது. சும்மா உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காம அபியும் சஞ்சீவியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். இதுங்க பிளான் போடுறதுக்கே இவ்ளோ யோசிக்குதுங்க. இதுங்க எப்படி அபி சஞ்சீவா ஒண்ணு சேர்த்து வைக்குங்க? இதுங்க பேசுறத வேற, நாம டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி தனி ஒருவன் அரவிந்த் சாமி மாதிரி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுங்க 4 வேஸ்ட் பீஸ்கடி. மா கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? சரி. அவனுக்கு போன் பண்ண வேண்டியதான். யாருக்குடி? இதுக்குன்னே எங்க எஃப்எம்ல ஒருத்தன் இருக்கான். சித்துன்னு, அவனுக்கு தான். தென்றல் யாருக்கோ போன் பண்ணி ஐடியா கேட்க போறா ஸ்ரீஜா. நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன். சரி சரி. கேட்கவே இனிமையா இருக்கிற இளையராஜா சாங் அடுத்தடுத்து 4 வரப்போகுதுங்க. விளம்பரம் போட்டாங்கன்னு யாரும் எழுந்து போயிடாதீங்க, ஏன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க. சோ இது 92.7 பிக் எஃப்எம். நான் உங்க ஆர்ஜே சித்து. விளம்பரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா பேசலாம். ஸ்டே டியூன்.
தென்றல், ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை அடிச்சுட்டு போன ஸ்ப்ரே எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சோ? சரி, நீங்க யோசிச்சுட்டு இருங்க, நான் வரேன். ஆகாஷ் ஓகே தானே? ஓகே ஓகே. நல்லா வேணும். சித்துதான் கால் பண்றாங்க. சரி சரி சரி. ஹலோ சித்து. என்ன தென்றல் கால் பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இது பாரு, எனக்கு அபின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. தென்றல், நான் ஷோல இருக்கேன். ஆட் பிரேக்ல தான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறம் கேட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வாங்க, இல்லனா நான் போனை வைக்கிற மாதிரி ஆயிடும். ஏய் வெச்சிராத. நான் சொல்ல போற மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட். சரி, அப்ப சீக்கிரம் சொல்லுங்க, என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் அபிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம். அதனால அவர் அபியை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க ஒரு ஐடியா வேணும். அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். அவ்வளவுதானே? ஆமா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 3 months இருக்கும். ஏய், என்னடி டெக்னாலஜி இது? இந்த பக்கம் தென்றல் பேசுறது மட்டும் தான் கேக்குது. போன்ல அந்த பக்கத்துல இருந்து பேசுறவங்க வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குதே. மொக்க டெக்னாலஜி இது. சரி சரி. சரிங்க, அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல முடிஞ்சிருச்சா? இல்லங்க, 2 பேருக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் நைட்ல முடிஞ்சிருச்சா, நல்லபடியா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறேன். அட சீக்கிரம் சொல்லுங்க. என்னமோ இன்னும் இல்லன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த விஷயத்தை நடக்க வைங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே சால்வ் ஆயிடும். சரி, நான் ஆட் பிரேக்ல இருக்கேன், நான் முடிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம், இது 92.7 பிக் எஃப்எம் மாத்தியோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே சுது பேசுறேன். போனை வெச்சிட்டா போல இருக்கே. அவன் தென்றல் கிட்ட என்ன சொன்னானே தெரியலையே. ஏமா இப்படி அவசரப்படுற? உனக்கு பொறுமைன்னு உனக்கு கிடையவே கிடையாதா? இல்லடி, அவங்க போட்ட பிளான் என்னன்னு நமக்கு தெரியாம போச்சே, அதுக்கு தான் சொன்னேன். ஐயோ, தென்றல் இப்போ சித்து கிட்ட பேசினத மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவால, அப்ப கேட்டுக்கிட்டா போச்சு. ஆமா இல்ல? என்ன நோமா? பேசாம வாய் மூடிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. குறுக்கு பேசினா அவ்வளவுதான். சரி சரி. சித்து என்னடி சொன்னா? சூப்பர் பிளான் ஒன்னு சொல்லிருக்காண்டி. ஆனா அது இன்னைக்குள்ள எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். நீ பிளான முதல்ல சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். ஆமா தென்றல், சொல்லுங்க. ஏய், தென்றல் பிளான சொல்ல போறா ஸ்ரீஜா, நல்லா கவனிச்சு கேளு. கேக்குது, வாய் மூடு. என்ன ஸ்ரீஜா, இது கொட கொடன்னு ஒரு சத்தம். ஏமா படுத்துற? பேசாம இருமா. அபிக்கும் சஞ்சீவ்க்கும் திரும்பவும் சொல்லுடி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். சித்து பயங்கரமான ஆள் தாண்டி. டக்கு டக்குன்னு ஐடியா கொடுக்கறான் பாரு. செம்ம பிளான் தான். ஆனா இன்னைக்குள்ள எப்படி அபிக்கும் சஞ்சீவ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஸ்ரீஜா, ஏதோ காட்டு யானை தும்பி கையில குப்பிளிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஸ்ரீஜா. இதுதான் பிளான். சூப்பர் பிளான் தென்றல். ஆமாண்டி, உடனே இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன பிளான் பண்ணீங்க? சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாங்க 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 வாங்க. வாங்க ப்ரோ.
பேசினாங்கன்னு கேட்கவே முடியல. ஸ்ரீஜா, யாருடைய காதுல கொப்பளிச்சு துப்பி இருப்பா? நானே அவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்க முடியாம கடுப்புல இருக்கேன். நீ வேற மேல மேல என்ன வெறுப்பேத்துனா அவ்வளவுதான் உன்ன. ஆமா, எதுக்கு மைக்ரோபட்ல கிராஸ் சவுண்ட்லாம் கேக்குது? மா, மைக்ரோபட்ட கெஸ்ட் ரூம்ல எங்க போய் மறைச்சு வச்ச? ஐயோ, எங்க மறைச்சு வச்ச? அது எங்க மறைச்சு வச்சேன்? மைக்ரோபட்ட வாஷ் பேசின்ல மறைச்சு வச்ச ஸ்ரீஜா. என்ன லூசாவது மைக்ரோபட்ட வாஷ் பேசின்ல ஒளிச்சு வைக்குமா? ஏன் அதுக்கு பாத்ரூம்ல கொண்டு போய் வைக்க வேண்டியதானே? ஆமா இல்ல, நான் மறந்துட்டேன் பாத்தியா? ஐயோ ஐயோ, நீ உண்மையிலே மக்கா இல்ல மக்க மாதிரி நடிக்கிறியா? நீ மைக்ரோபட்ட திருட்டுத்தனமா ஒளிச்சு வைக்க தானே சொன்ன, ஆனா எங்க வைக்கணும்னு சொல்லவே இல்லையே ஸ்ரீஜா. உன்னை போய் நான் அனுப்புறேன் பாரு. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு ஸ்ரீஜா இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. ஆகாஷ், என்ன? சஞ்சீவ் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் போய் சஞ்சீவ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருங்க. நாங்க இப்ப வந்துடுறோம். சரி, ஓகே. ஓகே, போலாம். சஞ்சீவ் ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பிரதர் நீங்க? இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு ஒர்க் பண்ணுமா? லீவ் எல்லாம் ஒர்க்கர்ஸுக்கு தான் ப்ரோ, ஓனருக்கு இல்லைல்ல. எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எப்படி ப்ரோ? எப்பதான் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? சரி வாங்க, கேரம் விளையாடலாம். கேரமா? விளையாட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? சூப்பர், வாங்க விளையாடலாம். உங்க அண்ணனே விளையாட வராரு, வாங்க விளையாடலாம். இல்ல பிரதர், நீங்க 3 பேரும் போய் விளையாடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. டேய், 3 பேர் எப்பறா விளையாடுறது? 4 பேர்னா டீம் போட்டு விளையாடலாம்ல. ஆமா ப்ரோ, நீங்களும் உங்க அண்ணனும் ஒரு டீம், நானும் விஸ்வாவும் ஒரு டீம். வாங்க ஆடலாம். இல்ல பிரதர், சாரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அட வாங்க பிரதர், ஒர்க் எங்கேயும் போயிடாது, வாங்க. டேய் ஆமாடா, வாடா போலாம். சரி, ஓகே, வரேன். என்ன சின்னத்த, சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சாச்சுடி. ஆமா, வெளியில போன அத்தையும் மாமாவும் எப்ப வருவாங்க? தெரியல லக்ஷ்மி, வெளியில போறேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆமா, உனக்கு எப்பவும் டார்ச்சர் கொடுக்கற துளசி எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். தெரியல சின்னத்த, ஆனா அவ வீட்ல இல்லாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கார்ப்பரேஷன்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கறேமா. சரி, உங்க பக்கத்துல வேற்றகிரக ஆசாமி மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரே, இது யாரு? இந்த வீட்டு பொண்ணு துளசிதாமா. துளசி? துளசியா இவ? எதுக்காக இந்த கோலத்துல இருக்கா? அது வந்து இருங்க, இதுக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன். 2 நாளா லேசான சளி, காய்ச்சல், அதோட பூ வாசனை, சமையல் வாசனைன்னு எதுவுமே எனக்கு தெரியல. இதெல்லாம் கொரோனாவோட சிம்டம்ஸ் மாதிரி தெரியுதுன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் செக் பண்ணேன்.
பண்ணிட்டியா? ரிசல்ட் என்னாச்சு? அத நான் சொல்றேம்மா. இவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. ஆனா ரிப்போர்ட் வந்து நாளைக்கு தான் வரும். அது வரைக்கும் இவங்கள தனிமையா தான் வச்சிருக்கணும். யாரும் நெருக்கமா பேசி பழகக்கூடாது. கொரோனானா ஹாஸ்பிடல்ல வச்சு தானே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க எதுக்கு இவளை வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்தீங்க? அதெல்லாம் கொரோனா பாசிட்டிவ் வந்தாதான் ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அது வரைக்கும் வீட்டுல தான் தனிமைப்படுத்தி நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கணும். எதுக்கும் எங்க கமிஷனர் மாமா வரட்டும். ஐயோ மாமாவா? எங்க எங்க எங்க? ஐயோ மாமா. என்ன ஆம்பளை குரல் கேக்குது? ஆஹா, கொரோனாவால தொண்டை கட்டிக்கிட்டு ஆம்பளை வாய்ஸ் மாதிரி மாறிடுச்சு. எருமை எருமை, எனக்கு கொரோனா ஒட்ட வச்சுக்காத. முதல்ல நீ ரூமுக்கு போ போ. லக்ஷ்மி, என் கிட்ட வராதடி. லக்ஷ்மி, கிட்ட வா. லக்ஷ்மி, கிட்ட வராத. இத பாரு துளசி, பிரச்சனை உனக்கும் லக்ஷ்மிக்கு மட்டும்தான். என் கிட்ட வர வேலை வச்சுக்காத. வராத, அங்கே நில்லுடி. ஏய் நில்லுடி. இல்ல, நீங்க அன்னைக்கு நான் ஏதோ செஞ்சு தர சொன்னதுக்கு நீங்க அதுக்கு முடியாது, நான் என்ன உனக்கு வேலைக்காரியான்னு கேட்டீங்க. தெரியாம சொல்லிட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் செஞ்சு தரேன். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. நான் சாப்பிட சிக்கன் பிரியாணி, ஆம்லேட், மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே எனக்கு வேணும். எனக்கு சமைச்சு தரியா? என்ன இங்க ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கோம், இவ்ளோ கேக்குற? உனக்கு என்னடி, நான் தானே சமைச்சு கொடுக்க போறேன். நீ கொஞ்சம் பேசாம வாய் மூடிட்டு. இவங்க கேட்டதெல்லாம் நல்லா சமைச்சு கொடுங்கம்மா. நல்லா சாப்பிட்டாதான் கொரோனா வராது. சரி, செஞ்சு கொடுத்து தொலைக்கிறோம். ஆமா துளசி, உன் பேரை சொல்லி இன்னைக்கு நான் நல்லா வெளுத்து கட்ட போறேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ அங்கே இரு. நான் நல்லா சாப்பிட்டு என்னோட பாடியை டெவலப் பண்ணிக்கிறேன். சரி, நல்லா பாத்துக்குங்கம்மா. நான் கிளம்புறேன். என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் சமைச்சு என் ரூம்க்கு கொண்டு வந்துருங்க, ஓகேவா? ஐயோ அம்மா, முடியலடா சாமி. அப்பாடா, சேந்தா மாதிரி ஒரு 5 நிமிஷம் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியே. ஆனா இந்த டாக்டருங்க எப்படிதான் மணிக்கணக்கா அதை போட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்களோ தெரியலடா. எப்பா உண்மையிலேயே அவங்கெல்லாம் கிரேட் தான்டாப்பா சாமி. அப்படியே பிளாட் ஆகுறோம். அண்ணா, ஆமா, அபியும் சஞ்சீவியும் சேர்த்து வைக்க நாங்க ஒரு பிளான் பண்ணிட்டோம். என்ன பிளானு? சஞ்சீவுக்கும் அபிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணும். திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட்டா? நீங்க முன்னாடி நடத்தின ஃபர்ஸ்ட் நைட்ல தான் பாம்பு வந்து நின்னு போச்சுல. ஆமா, திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தினா என்ன? அதுவும் இன்னைக்கே நடத்தணும். திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்துற பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த மேட்டரை எப்படி வீட்டுல ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். டைரக்டா ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பேசினா மாப்பிள்ளைக்கு தங்கச்சிக்கு சந்தேகம் வந்துருமா? அப்புறம் நம்ம பிளான்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதான் யோசிக்கிறேன். ஏன் டைரக்டா ஆரம்பிக்கணும்? இன்டைரக்டா ஆரம்பிக்கலாம்ல. இன்டைரக்டாவா? புரியலையே. அதெல்லாம் போக போக புரியும். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சஞ்சீவ் இந்த வீட்ல யார் பேச்ச தட்டாம கேட்பாரு? எங்க அக்கா பேச்சதான். அப்போ ப்ராப்ளம் சால்வ்டு. சீதா அம்மாவை வச்சு ஃபர்ஸ்ட் நைட் மேட்டர் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நல்ல ஐடியா தான். ஆனா எங்க அக்கா ரொம்ப உஷாராச்சே. சின்னதா ஏதாவது தப்பு நடந்தா கூட கண்டுபிடிச்சிரும். அதுதான் எங்களுக்கு வேணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விடுங்க. வாடி. துளசியும் தென்றலும் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு மாப்பிளைக்கு தங்கச்சிக்கும் கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் நைட் நடந்துரும் போல இருக்கே. நடந்தா சரிதான். சீதாமா, வாங்க வாங்கம்மா.
உங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்த சீதாம்மா. வயசான காலத்துல எங்களுக்கு என்னமா பெரிய ரூம், சிம்பிளா தான் இருக்கும் எங்க ரூம். இல்லம்மா, சிம்பிளா இருந்தாலும் உங்க ரூம் நீங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஆமா, உங்க ரூம் நீட்டா வச்சிருக்கீங்க. சீதா, நீ பேசிக்கிட்டு இரு, நான் வெளியில இருக்கேன். ஏன்பா நாங்க வந்த உடனே நீங்க வெளியில போயிடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல தின்றல், நம்ம சீதாம்மா கூட ஃப்ரீயா பேசணும் தான் வெளியே போறாரு இல்லப்பா. சீதாம்மா, அபி மேரேஜுக்கு தான் என்னால வர முடியல. ஆமா, அபி மேரேஜ் எப்படி நடந்துச்சு? நல்லா கிராண்டா பண்ணீங்களா? மேரேஜ் எல்லாம் கிராண்டா தான் பண்ணேன். ஆனா ஒரு மேரேஜ்ல என்ன விஷயம் எல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் அபி சஞ்சீவ் மேரேஜ்ல நடந்துருச்சு. ஒரு உயிரையே விலையா கொடுத்துதான் அபி சஞ்சீவ் ஒண்ணு சேர்ந்தாங்க. சாரி சீதாம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் கண் கலங்கினதுக்கு வேற காரணம். அதெல்லாம் விடுமா. அப்புறம் உன் மேரேஜுக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவியா தென்றல்? என்ன சீதாம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க அபி எல்லாரும் இல்லாம எப்படி என்னோட மேரேஜ் நடக்கும்? நீ மேரேஜுக்கு எங்களை கூப்பிடுவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அபிக்கும் சஞ்சீவ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது பாம்பு வந்துருச்சாமே, அது உண்மையா சீதாம்மா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? காளி அண்ணாதான். நினைச்சேன் அந்த ஓட்டபாய் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஜோசியர் எல்லாம் வர வச்சு நாள் குறிச்சு எல்லாம் சரி பண்ணிதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். எல்லாம் சரி பண்ணியும் அபசகுணம் மாதிரி சாந்தி முகூர்த்தம் நடக்கிற ரூம்ல பாம்பு வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நின்னு போச்சு. அப்போ அபிக்கு 2 ஃபர்ஸ்ட் நைட் அப்படிதானே? அப்போ அபிக்கும் சஞ்சீவ்க்கும் திரும்ப ஃபர்ஸ்ட் நைட் எப்போ சீதாம்மா வச்சீங்க? என்ன சீதாம்மா சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க, அபிக்கு திரும்பவும் எப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு? அதுக்கப்புறம் அபிக்கும் சஞ்சீவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலமா. ஏன்? ஏய் சும்மா ரெடி, அத போய் துருவி துருவி கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும். அப்ப நாங்க வரோம் சீதாம்மா. வா. கரெக்டா கீ கொடுத்தாச்சு. இனி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான வர்க் தானா நடக்கும். வா. நான் எப்படி இதை மறந்தேன்? இந்த 2 சின்ன பொண்ணுங்களும் யோசிச்ச விஷயத்த நான் எப்படி யோசிக்காம விட்டேன்? பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது உடனே சரி பண்ணணும். இன்னைக்கே ஜோசியரை கூப்பிட்டு அபிக்கும் சஞ்சீவுக்கும் திரும்பவும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். என்ன தங்கச்சி, ஓகே தானே? எங்கடி போனீங்க? சும்மா அப்படியே வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆகாஷ், அபி, அத்தை.
எதுக்கு அத்தை அப்படியே கூப்பிடுறாங்க? நீ போய் என்னன்னு பாத்துட்டு வா போ. சரி ஸ்ரீஜா. தவமின்றி கிடைத்த வரமே நீ அப்படி வாழ்வில் எல்லாம் சுகமே. இல்ல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் பாடினேன். என்னத்த ஏன் அத்தை என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நீ என்ன உன் அம்மாவா நினைக்கிறதா இருந்தா நீ என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லணும். நான் என்னத்த உங்ககிட்ட மறைக்க போறேன்? கேளுங்க அத்தை, நான் சொல்றேன். உனக்கும் சஞ்சீவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது பாம்பு வந்ததுனால உங்க சாந்தி முகூர்த்தம் தடைப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் உனக்கும் சஞ்சீவுக்கும் இடையில தாம்பத்தியம் நடந்துச்சா இல்லையா? ஏன் சீதா இப்ப இத கேக்குறா? நான் ஏன் திடீர்னு இத பத்தி கேக்குறேனேன்னு நீ என்ன தப்பா நினைக்காத. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. சொல்லுமா, உனக்கும் சஞ்சீவுக்கும் இடையில தாம்பத்தியம் நடந்துச்சா இல்லையா? வெளிப்படையா இத பத்தி பேச உனக்கு சங்கடமா இருக்கும்னு எனக்கு புரியுது. இதுல சிகப்பு மஞ்சள் பூக்கள் இருக்கு. சிகப்பை எடுத்தா நீயும் சஞ்சுவும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். மஞ்சள் எடுத்தா இன்னும் உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கலன்னு அர்த்தம். சீக்கிரம் சைன் பண்ணுங்க மேடம். நமக்கு டைவர்ஸ் கிடைச்சு லீகலா பிரிகிற வரைக்கும் எங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். பூவை எடுமா. இது வரைக்கும் கேட்கலேன்னு வருத்தப்பட்டேன். இப்பயாச்சும் கேட்டேன்னு சந்தோஷப்படுறேன். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஸ்ரீஜா, சீதா ஏன் உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடந்துச்சா இல்லையான்னு திடீர்னு அபிய பார்த்து கேட்கணும்? அத்தை கேட்டதுக்கு அபி என்ன சொன்னா? எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலங்கிற மாதிரி வெள்ளப்பூ எடுத்துட்டா. இது அந்த துளசி தென்றலோட வேலைதான். அத்தைய தூண்டி விட்டு அபி கிட்ட உனக்கு தாம்பத்தியம் நடந்துச்சா இல்லையான்னு கேட்க வச்சிருக்காங்க. ஆனா
எதுக்கா இருக்கும்? எல்லாரும் இங்க வரீங்களா? ஏன் சீதா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற? சொல்றேங்க. சொல்லுங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயமா? சஞ்சீவுக்கும் அபிக்கும் பாம்பு வந்து ஃபர்ஸ்ட் நைட் தடப்பட்டு போயிடுச்சு. அதை திரும்பவும் நடத்தி வைக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கே ஜோசியரை வர வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கலான்னு இருக்கேன். சூப்பர்மா. ஹலோ, ஜோசியர் விஸ்வநாத சாஸ்திரியா? ஆமா. என் மகனுக்கும் மருமகளுக்கும் நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தம் எதிர்பாராத விதமா தடப்பட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு திரும்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? பேஷா பண்ணிடலாமே, நான் கண்டிப்பா வரமா. அப்போ நீங்க அங்கேயே இருங்க, நான் கார் அனுப்புறேன், நீங்க அதிலே வந்துருங்க. சரிம்மா. சரிங்க. அம்மா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு சொல்லி ஜோசியரை கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம எப்படி தடுக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. திரும்ப ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணும்னு சொல்லி நாள் குறிக்க ஜோசியரை கூப்பிட்டதுனாலதான் சஞ்சீவ் அப்செட்டா இருக்கான் போல. அத்தை திரும்ப ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிற முடிவுக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறானோ? அத்தை எடுத்த ஃபர்ஸ்ட் நைட் முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? சரி, சஞ்சீவ் ஏதாவது என்கிட்ட பேச வந்தா அப்போ அத்தை எடுத்த முடிவுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிடலாம். பேச மாட்டேங்கிறானே. சஞ்சீவுக்கு என் மேல இருக்கிற கோவத்துக்கு என்கிட்ட கண்டிப்பா பேச மாட்டான் போல. நான் தான் ஏதாவது பேச்சு கொடுத்து அத்தை எடுத்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும். சஞ்சீவ்,